எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் ஒரு வித்தியாசமான வீடியோ, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமென்றதுக்காக என்னுடைய க்ளீனிங் ருட்டின் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட பார்த்தீங்களென்றால் எல்லாராலையுமே விரும்பி கேட்கப்பட்ட சாக்லேட் கேக் ரெசிப்பியும் நான் இதில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸை பார்க்குற எல்லாருமே என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு வெதர் பார்த்தீங்களென்றால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் குளிராக இருந்தாலும் நல்ல வெயிலாகவும் இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதால் பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு இந்த எண்ணெய் எல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்காக இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் உங்களுக்கு ஜன்னல் க்ளீன் பண்ண தெரியாதுண்டு இல்லை, ஒரு வேலையை செய்யும்போது அதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் செய்யணும் மாதிரி தோணும். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளாக் எடுக்கக்குள்ள பார்த்தீங்களென்றால் ஒரு 11:30 இருக்கும். நான் பிள்ளைகளுக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி போட்டு பிள்ளைகள் ஸ்கூலால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி போட்டேன். இப்போ கொஞ்சம் போலுகள் மற்ற நிறைய டீ குடித்த கப்புகள் எல்லாம் இருந்தது. அப்போ அதை மிஷினில் எல்லாம் லோட் பண்ணி போட்டு இப்போ மிஷினை நான் கழுவ விட போகிறேன். மற்ற வேலைகளை நாங்கள் செய்யும்போது இந்த மிஷினம் நல்லா கழுவி காய விட்டு தந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல அடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பிள்ளைகளும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்துட்டினும். இப்போ பிள்ளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறா, சின்னவள். மகனும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவர் தன்னை வீடியோஸில் கவர் பண்ண வேண்டான்னு சொல்லி ஒழும்பி ஓடிட்டார், என்னென்னு தெரியலை. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் என்னுடைய மிஷின் நல்லா பர்ஃபெக்டாக எல்லாமே கழுவி தந்துட்டுது. நல்லா காய விட்டும் இது வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் முதல் வேலையாகவே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா போலுகள், இந்த கிளாஸுகள், டீ கப்புகள் எல்லாத்தையும் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல எடுத்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் எப்பயுமே நாங்கள் என்ன பொருள் என்றாலும் எடுத்த இடத்துல வச்சிட்டோமென்றால் அடுத்த முறை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எடுத்த பொருளை நாங்கள் எடுத்த இடத்துல வச்சிட்டோம் என்றாலே எங்களுடைய கிச்சன் என்றாலும் சரி அல்லது எங்களோட வீடு என்றாலும் சரி எந்த நேரமும் பார்க்கும்போது நீட்டாகவும் இருக்கும். வீடு நீட்டாக இருந்ததென்றால் எங்களுடைய மைண்டும் நல்ல ரிலாக்ஸாகவும் ஃப்ரீயாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோக்கும் கொஞ்சம் பேர் வந்துடுவினும் ஒரே க்ளீனிங் இதையே காட்டி கொண்டிருக்கிற வித்தியாசமாக ஏதாவது காட்டண்டு. ஆனால் அவர்களுக்கு தெரியலை வீடை நாங்கள் க்ளீனாக வச்சுருந்தால் எங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியலை. ஆனால் நிறைய பேருக்கு அது விளங்கினாக்கள் தான் என்னுடைய வீடியோவை விரும்பி பார்க்கணும். அக்கா இன்னும் நிறைய டே இன் மை லைஃப் போடுங்கக்கா, இன்னும் நிறைய க்ளீனிங் வீடியோ போடுங்கக்கா, கிச்சன் டூர் போடுங்க, நிறைய ரெசிப்பிகள் நிறைய இதுகளை போட சொல்லி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட பர்சனலாகவும் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறேன். நான் அவர்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோஸை இவ்வளவுத்துக்கு மினக்கட்டு எடிட் பண்ணி போடுறதே. எப்பயுமே என்னில் ஒரு பழக்கம் இருக்குது. நான் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது நான் க்ளீனிங் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். நான் ஆல்ரெடி என்னுடைய நிறைய வீடியோஸில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும்போது தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். அதை ஃப்ரீயாக இருக்கிறோம்ன்றதை விட இப்போ பிள்ளைகள் இருக்கும்போது டஸ்ட்டுகள் தட்டி நாங்கள் அதை செய்தால் அவைக்கு சில வேளையில் அலர்ஜியாக்கி கோல்ட்டு வாரத்துக்கு கூட சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் நான் எப்பயுமே இந்த க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் நார்மலாகவே டெய்லியும் ஒவ்வொரு கிழமையிலையும் புதன்கிழமை நான் என்னுடைய எல்லா ஜன்னல்களையும் நான் துடைச்சி விடுவேன். ஒன்றுமில்லை, அதுக்கு துடைக்கிறது க்ளீனர் பார்த்தீங்களென்றால் ஒரு அரை டீஸ்பூன் பாத்திரம் கழுவுற சோப்பும் கொஞ்சம் தண்ணியும் வினிகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லா இடமுமே ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு மைக்ரோஃபைபர் க்ளோத்தோ வச்சு நல்லா துடைச்சி விட்டுருவேன். ஏனென்று பார்த்தீங்களா எங்களுடைய வீடு ரோட்டுக்கரையில் இருக்குது. வீட்டுக்கு அந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது, பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல். நிறைய பேர் போவினும் பெறுவினும். அப்போ எந்த நாளும் நாங்கள் அதை
டஸ்ட்டாகவும் ஊத்தியாகவும் வச்சிருக்கிறதும் சரியில்லை. ஆனால் நான் வந்து எப்பயும் என்னுடைய எண்ணெயில் வந்து நான் ஊத்தியாவோ டஸ்ட்டாவோ நான் வச்சிருக்கிறது இல்லை. ஏனெண்டா எங்களுக்கு வந்து அந்த மறைப்புக்கும் மதில் கூட இல்லை. அதால் நிறைய வாகனங்களும் போகிறபடியாக சரியான டஸ்ட் எங்களுக்கு படியும். நான் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்குண்டே நான் அந்த நாளை ஒதுக்கி வச்சிருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்கள், அக்கா இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பிளான் பண்ணி செய்கிறீங்கள், எங்களால் அது செய்ய முடியுது இல்லையே, நித்தானக்கா நாங்கள் உங்களை மாதிரி பார்த்து ட்ரை பண்ண போகிறோம்ன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்கள். அது ஈஸி, கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் செய்ய அதுவாகவே எங்களுக்கு அந்த வீடு க்ளீனாக இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த நாள் வந்து நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த நாள் வந்து நான் இந்த வேலை செய்கிறேன். எப்படித்தான் நாங்கள் பஞ்சிப்பட்டு இருந்தாலும் அது செய்ய வேணுமென்று நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமென்றால் அதை வந்து யார் வந்தான்னு வீட்டில் வேறு வேலைகள் இருந்தானே நாங்கள் அந்த வேலையை செய்து போட்டு தான் நாங்கள் மற்ற வேலைக்கே போவோம். அது நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் கட்டாயம் நீங்கள் எழுதி கொண்டும் எழுதுவீங்கள். ஏனென்று பார்த்தீங்களென்றால் முதல்லலாம் நான் இப்படி செய்கிறதே இல்லை. நான் இந்த வீடியோ போட வலிக்கிட்ட பிறகு நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். நான் கூடுதலாக பார்த்தீங்கன்றால் இந்த ஜப்பானீஸ் காரட்டை மற்ற நிறைய வேறு வீடியோக்கள் எல்லாம் பார்ப்பேன். அதுகளில் பார்த்து அவங்களெல்லாம் எப்படி அந்த வீடை வந்து இவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களேன்ட்டு நான் பார்க்கும்போதே அவங்க வந்து எழுதியே வச்சுருப்பாங்க, இந்த நாள் இது இந்த நாள் இதுன்ட்டு அந்த க்ளீனிங்குக்கண்டே நாட்களை ஒதுக்கி அந்த வீடை வந்து அவ்வளவு பர்ஃபெக்டாகவும் நல்ல க்ளீனாகவும் வச்சுருப்பாங்க. அவ்வளவு தூரத்துக்கு தான் எங்களால் முடியாதுன்றாலும் பரவாயில்லை, ஓரளவுக்கு வீடு பார்க்கும்போது நல்ல நீட்டாகவே நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எப்பையும் பார்த்தீங்களென்றால் எல்லா பொருட்களும் அங்கும் இங்கும் பரவி கிடந்தால் எங்களுக்கு வந்து டென்ஷன் தான் வரும், வழியே ரிலாக்ஸே வரவே வராது. அது நான் மட்டுமில்லை, நிறைய பேர் உங்களோட வீடுகளில் நீங்கள் ஃபீல் பண்ணி இருப்பீங்களன்ட்டு எனக்கு தெரியும். நார்மலாக பார்த்தீங்களென்றால் இந்த க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ எல்லாமே நான் அந்த டிப்ஸோட என்னுடைய மதன்ராஜ் குக்கிங் சேனலில் தான் நான் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இந்த சேனல்லையும் அக்கா நீங்கள் இப்படியான வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் அவர்களுக்காகவும் தான் இந்த வீடியோஸை நான் போடுறேன். ஆனால் நிறைய பேர் நிறைய ரெசிப்பிகள் எல்லாம் போடுங்கோன்ட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கட்டாயம் நான் வருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஒவ்வொரு ரெசிப்பியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உண்மையில் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் இந்த சாக்லேட் கேக்கை வந்து நான் பிள்ளைகளுக்கு செய்ததை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு பேர் உண்மையில் அந்த கேக்கை வந்து எங்களுக்கு ரெசிப்பியாக போடுங்கொண்டு கேட்பீங்களேன்னு உண்மையாக நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை விட பார்த்தீங்களென்றால் நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றாக்களும் என்னை பார்த்து செய்ய வேணும் என்ற ஒரு ஆசையிலையும் இப்போ நான் போடுற வீடியோ மற்றாக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமென்றதுக்காக வேண்டியிருந்தால் நான் இந்த வீடியோஸை போடுறேன். எப்பயுமே நான் கண்டென்ட் வந்து தேடி அலைஞ்சு போடுறாள் கிடையாது. வீட்டில் நான் என்ன செய்கிறேனோ அதைத்தான் நான் ஷேர் பண்ணுறேன். அது நிறைய பேருக்கு பிடிக்குது, நிறைய பேருக்கு பிடிக்காமலும் போகுது. ஓகே, நான் நெடுக சொல்கிற மாதிரி தான் என்னுடைய இந்த ப்ளாகில் உங்களுக்கு எந்த செக்ஷன் விருப்பமோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு மற்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். ஏனெண்டா ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்சதை தான் தாங்கள் பார்க்கணும், அது அவர்களுடைய விருப்பம். உங்களோட கதைச்சு பார்த்தீங்களென்றால் இப்போ நிறைய வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன். வீடியோஸ் எடுப்போம் ஒரு 4-5 ஹவர் செலவழித்து, ஆனால் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறது ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் மட்டும்தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த டிவி ஸ்டாண்டில் வந்து நான் நிறைய இன்டோர் பிளான்ட்டுகள் வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கும் அதில் இருக்கிறபடியாக நிறைய டஸ்ட்டுகள் படிஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளவுத்துக்கு டஸ்ட் இல்லை, ஏனெண்டா நான் ஒவ்வொரு கிழமையும் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறபடியாக எனக்கு அவ்வளவு டஸ்ட் இல்லை. அதே போல் தான் அந்த பக்கத்தில் மீன் தொட்டி வச்சுருக்கிற அந்த டேபிளும் அதையும் இப்போ நான் துடைச்சி விட்டுட்டேன். எப்பையும் பார்த்தீங்களென்றால் ரோட்டுக்கரையில் வீடு இருந்தாலே அது நாங்கள் டெய்லி துடைச்சாலும் எங்களுக்கு அதில் டஸ்ட்டு வந்தோண்டு தான் இருக்கும். நான் ஒவ்வொரு கிழமையும் நான் இந்த ஹோல் இந்த எண்ணல்கள் அந்த கொஞ்சம் துடைக்க வேண்டிய இடம் எல்லாமே நான் துடைச்சி விடுறதால ஓரளவுக்கு எனக்கு க்ளீனாக தான் இருக்குது. அவ்வளவுத்துக்கு எனக்கு மோசமாக வந்து டஸ்ட்டு வந்து பிடிக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து நடுவில் வச்சு போட்டு
மாதத்தில் ஒருக்கா க்ளீன் பண்ணுறவன்ற பேரில் காலையில் இருந்து சமையல் இல்லை சாப்பாடு இல்லாமல் பின்னேரம் மட்டும் செய்துமே அந்த க்ளீனிங் வேலை முடியாது. அப்படி அவசியமே இல்லை. நீங்கள் கிழமைக்கு கிழமை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி பாருங்கோ. அந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பெரிய க்ளீனிங் வேலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உண்மையில் எனக்கு ஒரு சகோதரி கொமெண்ட்ஸில் எழுதியிருந்தா, அக்கா எனக்கு க்ளீன் பண்ணுறேன்டால் உண்மையில் சரியான ஒரு பஞ்சியாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் அந்த வீட்டில் க்ளீனரும் ரெடி பண்ணி காட்டுறீங்கள். அந்த க்ளீனரை நான் ரெடி பண்ணிட்டேனக்கா. இன்றைக்கு உங்களோட வீடியோஸையும் நான் பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேகம் ஒன்று வந்துட்டுது. உண்மையில் அழகாக எழுதியிருந்தாவ. உங்களோட வீடியோவை பார்த்த உடனேயும் எனக்கு க்ளீன் பண்ணணும் மாதிரி ஆசை வந்துட்டுது. அந்த கையோடையே நான் எழும்பி போய் இன்றைக்கு கிச்சன் எல்லாத்தையுமே டீப் க்ளீனிங் பண்ணிட்டேனக்கா. இனி நான் உங்களை மாதிரி ஒவ்வொரு கிழமையும் க்ளீன் பண்ணி விட போகிறேன். அப்படி செய்கிறதால எனக்கு இப்போ வேலையும் குறைவாக இருக்குதுண்டு எனக்கு எழுதியிருந்தா. பிறகு திருப்பி எனக்கு இன்ஸ்டாகிராமில் எழுதியிருந்தா, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கிழமைக்கு கிழமை நான் இப்போ க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிச்சனை பார்க்கும்போது எனக்கே நம்ப இல்லாமல் இருக்குது. கிச்சனில் போய் நின்று சமைக்க அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குண்டும் எழுதியிருந்தா. உண்மையில் எனக்கு இது மட்டும்தான் எனக்கு தேவை. ஏனெண்டா என்னுடைய வீடியோஸை பார்த்து யாருக்காவது ஒரு ஆளுக்குண்டாலும் பிரயோசனமாக இருந்தால் உண்மையில் அதை விட எனக்கு வேறு எந்த சந்தோஷமுமே இல்லை. உண்மையில் அந்த கொமெண்ட்ஸை பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே போல் தான் எல்லாருமே இதை பார்த்துட்டு செய்யணுமென்றதுக்காகத்தான் நான் வீட்டில் செய்கிறத நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் கடைசியாக இந்த கிச்சன் ஜன்னல்லாம் நான் துடைச்சி விட போகிறேன். இந்த கிச்சன் ஜன்னல் எப்பயுமே பார்த்தீங்களென்றால் நான் கட்டாயம் கிழமையில் ஒரு கால் துடைச்சி விடுவேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு படிகிறது இந்த கிச்சனில் தான். ஆனாலும் நான் குளிரெண்டாலும் சரி சம்மரெண்டாலும் சரி நான் இந்த ஜன்னலை திறந்து விட்டுட்டு சமைப்பேன். அதை விட நல்ல போஸாக இழுக்கக்கூடிய அந்த வெண்டிலேசரும் இருக்கிறதால எனக்கு கிச்சனில் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்யூட்டும் வினிகரும் தண்ணியும் கலந்து தான் நான் எல்லா இடமுமே துடைச்சி க்ளீன் பண்ணுறது. அப்படி நாங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ எல்லா எண்ணெயும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அதில் எடுத்த அந்த பிளான்ட்டுகள் எல்லாத்தையும் திருப்பியும் அந்த இடத்துல நான் வச்சு விட போகிறேன். ஓகே, இப்போ இந்த தரை எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ரோபோ வேக்யூம் நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இது கிட்டத்தட்ட 4 மடத்தியாலங்கள் நின்று என்னுடைய ரூமுகள் கோலுகள் எல்லாமே எனக்கு நல்ல பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி தரும். ஓகே, இன்றைக்கு நான் பிளான் பண்ணின மாதிரியே என்னுடைய இந்த க்ளீனிங் வேலைகள் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ தான் எனக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ஏனென்று பார்த்தீங்களென்றால் க்ளீன் பண்ணுறதுன்றால் உண்மையில் ஒரு பஞ்சிப்பட்ட வேலை தான். ஆனால் அது நாங்கள் செய்யத்தான் எங்களுக்கு அது பழக்கத்தில் வரும். அதால் இன்றைக்கு அந்த க்ளீன் பண்ணுற நாள் என்ற உடனேயுமே நான் வேலைக்கு சமைச்சு போட்டு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினான். இப்போ பார்த்தீங்களென்றால் எனக்கு இப்போ 2 மணி ஆயிட்டுது. எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ கொஞ்சத்துக்கு நான் இதில் இருந்து போட்டு உங்களுக்கான அந்த சாக்லேட் கேக் ரெசிபி தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த 1 பவுல் சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள 2 கப் பிளேன் ஃப்ளோர் சேர்த்துருக்கிறேன். இதோடையே பார்த்தீங்களென்றால் 1.25 கப் சீனி சேர்த்துருக்கிறேன். இதோடையே 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் 1 கப் பால் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் மெல்ட் பட்டர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதோடையே 2 முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் கொண்டு வச்சு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன்.
நீங்கள் இதுக்கு பீட்டர் எதுக்குமே யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு விஸ்க் இருந்தாலே இந்த கேக்கை வந்து நல்ல பெர்ஃபெக்டாகவும் நல்ல ஈஸியாகவும் நாங்கள் இதை 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் அரை கப் சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள நான் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் இந்த சுடு தண்ணியை காஃபி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே சேர்க்கும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீனி எல்லாம் எங்களுக்கு நல்லாவே கரைஞ்சிரும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் அதுக்குள்ளே இருக்கிற சீனி எல்லாம் கரைஞ்சி இந்த பேட்டர் வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி எங்களுக்கு வரும். இப்போ அடுத்ததாக நான் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா நாங்கள் இதுக்குள்ளே இந்த கொக்கோ பவுடர் சேர்த்ததால் நாங்கள் போட்ட அந்த முட்டைன்ற மனம் எங்களுக்கு அவ்வளவா வராது. ஆனாலும் இந்த கொக்கோ பவுடரோட இந்த வெனிலா காஃபி பவுடர் சேரும்போது இந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்களா நான் 100 கிராம் மில்க் சாக்லேட் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் மில்க் சாக்லேட் என்றாலும் 100 கிராம் 2 டேபிள் ஸ்பூன் பாலோட மிக்ஸ் பண்ணி நல்லா உருக்கி எடுத்துட்டோம்னால் நல்லா பர்ஃபெக்டாக இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிரும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பேட்டருக்குள்ளே சேர்த்து நல்ல வடிவாக இந்த விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏனெண்டா இந்த சாக்லேட் வந்து எங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகினா தான் நாங்கள் செய்ய போகிற இந்த கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக எங்களுக்கு வரும். ஓகே, எங்களுடைய சாக்லேட் கேக் பேட்டர் வந்து நல்ல பர்ஃபெக்டாக ரெடியாகி இருக்குது. இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் 9 இன்ச் கேக் ட்ரே எடுத்திருக்கிறேன். இந்த பேக்கிங் சீட் போட்டு வச்ச கேக் பேனுக்குள்ளே நான் ஊற்றிக்கொள்கிறேன். ஆல்ரெடி ஓவனை நான் 180 பாக செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் 180 பாக செல்சியஸில் 40 நிமிடங்கள். நீங்கள் உங்கள் ஓவன்ட டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இங்கே பாருங்கோ எங்களுடைய 1 பவுல் சாக்லேட் கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக்காகி வந்துட்டது. பாருங்கோ, நான் இந்த கம்பியை வச்சு குத்தி காட்டுறேன். நல்லா கிளியராக வந்திருக்குது. எந்த கேக் செய்தாலும் ஒரு 20 நிமிடம் ஒரு கிச்சன் டவலால் கவர் பண்ணி விட்டு அது நல்லா ஆறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணணும். அதே போல் நான் இன்றைக்கும் ஒரு கிச்சன் டவலை வச்சு ஒரு 20 நிமிடம் நான் இப்படியே மூடிவிட போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கோ எங்களுடைய சாக்லேட் கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துட்டுது. நான் மேலே கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்து கொஞ்சம் பட்டரும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ண விட்டுட்டு மேலால் ஒரு பட்டுலாவால் பூசி விட்டுருக்கிறேன். ஏனெண்டா வீடியோக்கும் இது அழகாக இருக்கும், பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேனும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது போல் மேலே சாக்லேட் வந்து பூசிட்டும் சாப்பிடலாம், அல்லது நார்மலாகவும் நாங்கள் இப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். இந்த கேக்கை வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கே விளங்குது எவ்வளவு சாஃப்டாகவும் நல்லா பர்ஃபெக்டாகவும் எங்களுடைய சாக்லேட் கேக் வந்திருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. கண்ணால் பார்க்கும்போதே அதுவிൻ്റെ டெக்ஸ்சரும் அதுவிൻ്റെ டேஸ்ட்டும் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் அக்கா சாக்லேட் கேக் ரெசிபி போடுங்கன்னு நிறைய பேர் என்னட்ட கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டதின்படி இந்த சாக்லேட் கேக் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து உங்களோட குட்டீஸுகளுக்கு கொடுத்துட்டு இது எப்படி வந்தேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை கூட என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அல்லது உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் போய் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போய் பதிவு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.